வணக்கம். இன்றைக்கி ஹோம் கிச்சனில் மாங்காய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சோறு செய்கிறதுக்கு 1/2 கிலோ மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து நல்லா காயாக இருக்கணும். இப்போ இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அதோட மேலே இருக்க அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு அப்புறம் தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாங்காயோட தோல் எல்லாம் சீவினதுக்கப்புறமா மாங்காவை வந்து நம்ம துருவிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் இல்லையா, அதில் வந்து துருவிக்கோங்க. இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், துருவியாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சோறு செய்ய நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 10லேருந்து 15 முந்திரி பருப்பு 2ஆக உடைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2-3 வரமிளகாவை 1-2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்குன 2 பச்சை மிளகாய், நான் வந்து அதோட விதையை நீக்கிட்டேன், நீங்கள் விதையோடையும் பயன்படுத்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்து விடுங்க. பருப்போட கலர்லாம் கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்த கடலைப்பருப்பு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு ஒரே ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்காமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம துருவின மாங்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் கொட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி அடுப்போட சூடு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க மாங்காய் சேர்க்கும்போது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். மாங்காய் வந்து நம்ம துருவுனதுனால சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் பாத்திரத்தில் பிடிக்கும். அடுப்போட சூடு ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நம்ம வந்து இடையில அப்பப்போ கிண்டி விடுங்க அதை. இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ எல்லாமே நல்லா கலந்துருச்சு, மாங்காவும் வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கிடலாம். இது மஞ்சத்தூள் போடாமல் செஞ்சது. மஞ்சத்தூள் போடாமலும் நீங்கள் செய்யலாம். மஞ்சத்தூள் குறைவான அளவு தான் பயன்படுத்தணும், இல்லைனா மாங்காய் சோறோட சுவை மாறிடும். 2 கப் அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சோறு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சோறு நல்லா ஆறிடுச்சு. இதை நாம் செஞ்ச மாங்காய் கலவையில் கொட்டி கிளறி விடலாம். கிளறும்போது மெதுவாக கிளறுங்க. இந்த மாதிரி மெதுவாக தான் கிளறி விடணும். ரொம்ப வேகமாக கலந்திங்கன்னா சோறு வந்து உடஞ்சிரும், அப்புறம் தனித்தனியாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா மெதுவாக கலந்துகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துரும். இப்போ இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லைனா அடுப்பில் வச்சு சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் சூட்டில் வச்சு நல்லா ஒரு கிளறிட்டு அப்புறம் கூட நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இல்லைனா ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஊறி சுவையான மணமான மாங்காய் சோறு சாப்பிட தயாராகிடும். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தால் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் உதிரியான மாங்காய் சோறு தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.